வணக்கம். நமக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங், அதுக்கப்புறம் நெறைய ஒரு 4 பேர்கிட்ட பேசணும் அப்படின்னா, நமக்கு இம்மீடியட்டா நெறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகுது. எவ்வளோதான் நாலேட்ஜ் இருந்தாலும், எவ்வளோதான் நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணியே நமக்கு நாலேட்ஜ் வந்தாலும், டக்குனு போய் பேசணும்னா நமக்கு வந்து கொஞ்சம் தயக்கமா இருக்கு. எதுங்க ஏதாவது நெனச்சுருவாங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு பதட்டமாவே இருக்கு. அதனாலேயே நம்ம நெறைய விதத்தில நம்மளோட ப்ரமோஷன் ஆகட்டும், நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போறதாகட்டும், ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்றதாகட்டும், ஒரு என்டர்பிரினர்ஷிப்ல ஒருத்தங்கிட்ட போய் லீட்ல பேசுறதாகட்டும், எல்லாத்துலயுமே நெறைய விஷயங்கள்ல நம்ம வந்து விடுபடுறோம். ஸோ, அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு புதுசா ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணோம். எப்படி அப்படின்னா, பேசிக்கா நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் அ அ ட்ரெய்னிங் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். ட்ரெய்னிங்னா அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு எப்பவுமே எல்லாம் தெரிய போறதில்ல. தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். ஸோ, இனிஷியல்லேருந்து ஒரு 4 இயர்ஸ் நான் வந்து டெய்லி ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 2014லேருந்து அரவுண்ட் 18 வரைக்கும். ஸோ, அந்த இதில நான் அந்த பீரியட்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நெறைய. அந்த விஷயங்கள அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரெய்னிங் எடுக்கிறதில்ல. அ வீக்லி மீட்டப் அந்த மாரி ஹோஸ்ட் பண்றது, அந்த மாரி பண்ணிட்டுருந்தேன். ஸோ, இப்போ வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ நம்ம வந்து ஷேர் பண்ணலாமே! அப்படின்ற இதில தான் இத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ, என்னப்பா ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்னிங் ட்ரெயின் த ட்ரெய்னர் அப்படின்ற ஒரு புரோகிராம், ஒரு ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ, இது என்ன பண்ணறோம்? யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு உங்க ஆஃபீஸ்ல ஒரு பிரசன்டேஷன் எடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. எப்படி வந்து அத எஃபெக்டிவா எடுக்கலாம்? எந்தெந்த பாயிண்ட்ஸ் நம்ம பேசலாம்? எந்த மாரி வந்துட்டு அத ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம்? டெக்னிக்காலிட்டி உங்களுக்கு தெரியும். என்ன அதில பேச போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் எப்படி அத டெலிவர் பண்ணா ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்? எப்படி வி கேன் ஹோல்ட் த ஆடியன்ஸ் அட்டென்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்க ட்ரெய்னிங் ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. நீங்க வந்து ட்ரெயின் பண்றேன்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குமே இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து பெர்சனலாவே உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ இன்கிரீஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னாலும், திஸ் குட் பி யூஸ்ஃபுல் திங். ஸோ, இதுதான் இட்ஸ் ஃப்ரீ புரோகிராம். இனிஷியலா நம்ம வந்து வி ஆர் கோயிங் டூ ஸ்டார்ட் அஸ் ஃப்ரீ புரோகிராம். ஒரு 10 பேர் நம்ம வச்சுட்டு வி வில் ரன் த ஒர்க் ஷாப். தென் அவங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ்மென்ட் ஆகுது, எப்படி ஆகுதுன்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டூ சீ இட். ஸோ, இதுதான் பேசிக்கா உள்ள இது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது பண்றேன்? எனக்கு இப்படி பண்ணணுன்ட்டு எதுக்குடா உனக்கு நைட்டு திடீர்னு தூங்கும்போது ஏதாவது தோணுச்சா? அப்படின்னா, நான் வந்து இது எல்லாருக்குமே ஈஸியா தான் இருக்கும்னு நெனச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு இது கஷ்டமாவே பட்டதில்ல. டக்குனு பேசிறது எல்லாமே. பட் சில ட்ரெய்னிங்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நெறைய நாலேட்ஜ் இருக்கு. பட் எங்க ஸ்டாப் பண்ணணும்னு தெரியல. எங்க லைக் இது வரணும்னு தெரியல. ஒரு பதட்டத்தோடயே எடுக்குறாங்க. ஸோ, அந்த மாரி விஷயங்கள் இருக்கு. சில பேர் வந்துட்டு ஒரு ஃப்ளோ இல்லாம இருக்குது கிளாஸ். ஸோ, இந்த மாரி விஷயங்கள் பார்க்குறேன். நெறைய ஆன்லைன் ட்ரெய்னிங்ஸ் மத்த இதெல்லாம் பார்க்கும்போது, ஸோ, இத நம்ம ஏன் ஒரு இதா எடுத்து சொல்லக்கூடாது? ஸோ தட் இதில நானுமே கத்துக்குவேன். உங்களுக்குமே கத்துக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்குன்றது தான் இதில நம்ம பார்க்க போறது. ஸோ, ட்ரெயின் த ட்ரெய்னர் இது நம்ம கூடிய ஒர்க் ஷாப் வந்துட்டு ஒரு வீக்கெண்டில நம்ம ஷெட்யூல் பண்ணுவோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழ ஃபார்ம் இருக்கு. அத ஃபில் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு மீட் பண்ணலாம். அதில நெறைய ஒர்க் ஷாப் இருக்கும்போது நீங்களும் ஒர்க் பண்ண போறீங்க. ட்ரெய்னிங் ஆரம்பத்தில எப்படி இருக்கு? எண்ட்ல எப்படி இருக்குன்றத பத்தி ஒரு இதுவும் நம்ம பார்க்க போறோம். இட்ஸ் கோயிங் டூ பி ஒரு ஃபன் ஜர்னி அதுதான். எந்த ஒரு லேர்னிங் நான் பார்த்த வரைக்கும் என்னோட லேர்னிங்கில ஒரு விஷயம் ஃபன்னா இருக்குது அப்படின்னா, அது வந்து நம்ம கத்துக்கிட்டே இருப்போம். கத்துக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன் நம்ம ஒரு தியேட்டர்ல போயிட்டு ஒரு 3 மணி நேரம் ஒரு படத்த பார்க்குறோம். ஏன் நம்ம ஒரு கிளாஸ்ல ஒரு 1 மணி நேரம் உட்கார முடியல? என்ன டிஃபரன்ஸ் அதுக்கும் இதுக்கும்? அங்கேயும் கதை தான் சொல்றாங்க, இங்கேயும் கதை தான் நம்ம சொல்லணும். ஸோ, அப்படிதான் ஏதோ ஒரு எலமெண்ட்ட நம்ம வந்து ஆட் பண்ணா இட் வில் இம்பாக்ட் த பீப்பிள். நீங்க யூ கேன் ரியலி இம்பாக்ட் த பீப்பிள். பீயிங் எ ட்ரெய்னர் ஐ கேன் ஒரு ப்ரவுடாவே சொல்ல முடியும். யூ ஹேவ் அ சான்ஸ் டூ இம்பாக்ட் பீப்பிள்ஸ் லைஃப் டைரக்ட்லி. ஸோ, அது வந்து ரொம்ப வ ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்ட் அத நம்ம கரெக்ட்டா ஒரு இதா யுட்டிலைஸ் பண்ணிட்டு, அது நம்மளோட ஸ்கில்ஸ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா, ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். நமக்குமே ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான விஷயமா இருக்கும் இது. இப்போ எவ்ரிதிங் இஸ் நாட் அபவுட் மனி. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு விஷயமா இருக்கலாம். நீங்க யாருக்காவது சொல்லிக் குடுக்கணும். எல்லாலுமே இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சது. ஸோ எஸ் நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா, ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. டெஃபினெட்லி வில் ஹேவ் ஒன் ஒர்க் ஷாப் ஒரு வீக்கெண்ட்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 ஹவர் நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு பி இன்டராக்டிவ் செஷன். அதுக்கப்புறம் வி வில் ஹேவ் ஒரு 2 டேஸ் ஒர்க் ஷாப் மாரி இத நான் பிளான் பண்ணியிருக்கேன். வித் ஆக்சுவல் ஸ்பீக்கிங் நோட்ஸ் எப்படி பேசணும், எங்க வந்து நிறுத்தணும், எங்க பாஸ் விடணும், அப்புறம் வந்து நம்மளோட வாய்ஸ் வேரியேஷன்ஸ் லைக் நீங்க எல்லாம் கவனிங்க, இந்த கவனிங்க அப்படின்றது இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதுவும் ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம வாய்ஸ மட்டுமே கேட்குறாங்கன்ற போது, இட் நீட்ஸ் டு பி வெரி இம்பாக்ட். அந்த மாரி நெறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஸோ, எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லி தர போறேன். நம்ம ஓவராலா சேர்ந்து படிக்க போறோம். உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க போறேன். என்கிட்ட இருந்து நீங்க கத்துக்க போறீங்க. ஸோ, எஸ் லெட்ஸ் சீ யூ இன் த கிளாஸ். டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். பாய்.